ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி நம்ம இன்ட்ராடே பிகினர்ஸ், பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே பிகினர்ஸ்க்கான ஒரு சேனலை. ஓகே கைஸ், நம்ம சேனலை பயன்படுத்தி யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. இதில் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க விருப்பம் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். யாருக்கும் கட்டாயம் கிடையாது. ஓகே கைஸ், ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் டிஸ்க்ளைமரை படிச்சிருங்க. ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில், அட்வான்ஸ் லெவல் மெத்தடில் நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதேமாதிரி ஃபிபனாச்சி சார்ட்டு, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, சப்போர்ட் என்ன அப்படின்றத ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு, ஃபிபனாச்சி சார்ட்டு அதையும் பயன்படுத்தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரா பண்ணி காட்டுவோம். ஸோ இந்த ப்ரீமியம் சார்ட் மெத்தடில் வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் ரொம்ப அக்யூரசி ஹையாக இருக்கும். ஃபிபனாச்சிலையும் ரொம்ப ஹையாக இருக்கும். வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு குயிக் ஃபால் தந்திருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட அஃபிஷியலான ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கரெக்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஃபாலோ ஓவர் பிஇபி லெவல்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லி நான் வந்து மெசேஜ் வந்து 8:43 காலையில் போட்டேன் இந்தியா டைமுக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இம்பார்ட்டண்ட்டாக. சிஇ ஆர் பிஇ சைடு ஒன் சைடு குயிக் இம்பேக்ட் வில் கம், ஸோ பிளேஸ் த லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஓப்பன் ரேஞ்ச் வாட்ச் க்ளோஸ்லி விச் இஸ் நியர்பை அவர் பிஇபி லெவல், பிளான் அக்கார்டிங்லி அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதாவது கால் சைடு இல்லைனா புட் சைடு எந்த சைடில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறோன்னா எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலேயா கீழேன்றதை பார்த்துக்கிட்டு, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு எந்த பக்கம் மார்க்கெட் கீழே போகிறோன்னா அந்த சைடில் இதோட பிஇபி லெவல் வந்து கரெக்டாக வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பிஇபி லெவல் கிட்ட மேலேயே கீழே இருக்கானோ அவனை சூஸ் பண்ணி லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்றத காலையில் 9:02 நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு இம்பேக்ட் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ நிஃப்டி சார்ட் இது கரெக்டாக மார்க்கெட்டு இது எஸ்டர்டே க்ளோசிங். ஸோ கரெக்டாக வந்து அதுக்கு கீழே வந்து கரெக்டாக 630 என்னவோ மார்க்கெட் வந்து 689. ஓகே, ஸோ 689 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 23,689 ஓப்பன் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹை போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து அந்த ஓப்பன் ப்ரைஸ் மார்க்கெட் எவ்வளோ பெரிய கேண்டில் கீழே வந்திருக்கான் பாருங்கள். அந்த ஒரு கேண்டிலோட ப்ரைஸே பாருங்கள். 50 மினிட் சார்ட்டில் ஓப்பன் டு லோ, அந்த ஃபஸ்ட் கேண்டில் லோ பாருங்கள். ஸோ 89 பாயிண்ட். ஸோ நான் வந்து இது வந்து நிஃப்டிக்கு எடுத்த லெவல். அதே மாதிரி அதில் வந்து சப்போர்ட் எங்கே எடுத்துருப்போம் பாருங்கள். நேற்று நான் இந்த லெவல் 23,601 இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸு 30, 45 கரெக்டாக 1 ஹவர் வந்து கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து சஸ்டெயின் ஆகிருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் இந்த மேலேருந்து கீழே விழுந்ததில் 50% லெவல் வரைக்கும் போயிருப்பான் பாருங்கள். மேபி 50 ஆர் அபவ் 50 அந்த லெவல் வரைக்கும் போயிருப்பான். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் 50% லெவல். ஸோ 50% லெவல் வரையும் மேலே போயிட்டு விக்கு ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துருக்கும், ரிஜெக்ஷன் எடுத்திருக்கும். அதான் வந்து உங்களுக்கு வந்து 50% லெவல் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லக்கூடியது. ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையும் லோவும் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட 50% லெவல் வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஜோன் கிடைக்கும். இந்த ஜோன் பாருங்கள், கரெக்டாக அந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருப்பாங்க பாருங்கள். 0.6 பிரேக் பண்ணி மேலே வந்து சப்போர்ட் எடுத்திருந்தான் அப்படின்னா மேலே போயிருப்பான். ஆனால் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்ததுனால மார்க்கெட் வந்து ஆஸ் பர் ஃபிபனாச்சி இப்படி கீழே விழுந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றத நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம கால்குலேஷன் மெத்தடில் ஈஸியாக சொல்லியிருப்போம். அப்படி இல்லைன்னா ஃபிப்னாச்சி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ மேலேருந்து ஒரு கீழே டவுன் வந்து திரும்ப ஒரு இம்பேக்ட் வந்து மேலே போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னா பாருங்கள், இதை நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே இது வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி நீங்கள் ட்ரா பண்ணாலே அந்த ரீசெண்டாக அந்த சின்ன ஸ்விங்கை ஸ்மால் ஸ்விங்கை வந்து நீங்கள் வந்து ஃபிப்னாச்சி ட்ரா பண்ணிங்கன்னா இதோட 0.5 0.6 எப்போ அவன் பிரேக் பண்ணுறானோ கரெக்டாக அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மேலே வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இது எவ்வளோ பாயிண்ட்ஸுன்றதை பாருங்கள். இந்த 0.5 and 6 இந்த கோல்டன் ரேஷியோவை கட் பண்ணி கீழே வரும்போது இந்த ஒரு கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ், 78 பாயிண்ட்ஸ். முன்னாடி ஒரு 90 பாயிண்ட், இது ஒரு 78 பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே சைட்வேஸ்லேயே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரீமியம் டிகே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து கால் சைடில் ஒரு மூமெண்ட் வந்திருப்பான். இதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் கைஸ், அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸை பயன்படுத்தி யாராவது ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா குரூப்பில் வந்து அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பிலீவ்னஸ் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். அதை பார்த்து அவங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு தைரியமாக வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலோட அக்யூரசி வந்து 100%க்கு மேலே ரொம்ப ரொம்ப 200% அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பண்ணக்கூடியவங்க அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன் ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே கைஸ், நம்ம சேனலை பயன்படுத்தி நீங்கள் ஃபுல் டே மார்க்கெட்டில் உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாக மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்க்க போயிடலாம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கு, இல்லை உங்கள் பிஸ்னஸ் எதுவானாலும் நீங்கள் பார்க்க போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் நம்ம டார்கெட் எல்லாம் அச்சீவ் ஆகிடும், மினிமம் டார்கெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னா ஸ்லோவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டைம் எடுத்துக்கும். அக்ரெசிவாக இருந்தாங்க அப்படின்னா செல்லர்ஸ் எல்லாம் அக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டும் குயிக்காகவே தந்துடுவாங்க. ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நான் நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி லைவில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட் வந்து எப்படி நான் அனலைஸ் பண்ணுறேன், ஸ்டடி பண்ணி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு எளிமையாக புரியும். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு, அப்பப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 23,300 ஸோ 300 கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆகி பிபி லெவல்லேருந்து லாஸ்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருப்பான். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து 225 வரைக்கும் போயிருப்பான். இந்த லெவல் வந்து 225 மேலே நின்றுதான் அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கும். லாஸ்ட்டில் 0 கிடச்சிருக்கும். பட் வந்து இந்த 202லேருந்து 225 வரைக்கும் வந்து நமக்கு 23 பாயிண்ட்ஸ் கிடச்சிது லாஸ்ட்டில். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 23,800 இங்கே பாருங்கள், 23,800 நான் வந்து மார்க்கெட்டில் லைவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பாருங்கள், மார்க்கெட் வந்து R1 லெவல்லே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மேலே போயிருப்பான். R1 R2 R3 மேலே R4லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து மேலேயே வந்து உங்களுக்கு மேலே நின்றுருப்பான். பார்த்திங்கன்னா 277 அரௌண்டு 300 ருபீஸ் வரையும் மார்க்கெட் வந்து மேலே போயிருப்பான் உங்களுக்கு. 23,800 புட் ஆப்ஷன். ஸோ இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஈவன் சைட்வேஸ் எடுத்தாலும் சரி, இல்லை பெருசாக மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலோ இல்லை மேலே போனாலோ நம்ம தரக்கூடிய அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் லெவலை பயன்படுத்தி நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். நீங்கள் எதுவும் பயந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுற அவசியமே கிடையாது. ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்ம சொன்ன லெவல் எல்லாமே எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் இருக்குன்றதை பாருங்கள் கைஸ். இந்த லெவல் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த லெவல் தான். ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது, கீழே வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வந்து எவ்வளோ நான் சொன்ன உடனே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து 49,783 இந்த லெவலில் வந்து கரெக்டாக வந்து இந்த ப்ளூ லைன் வரைஞ்சி வச்சுருப்பேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிட்டு மார்க்கெட் ஓப்பன் வந்து 1 செகண்ட் 735. ஸோ மார்க்கெட் வந்து அரௌண்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வந்துருப்பான்.
ஸோ கீழே விழுந்தவும் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் இதுக்கும் ஃபிப்னாச்சி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரியும். ஸோ ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரீசெண்டாக வந்து அந்த ஸ்விங்கை வந்து நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கும். எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே போகிறான் அப்படின்றது. ஸோ இதுலேயும் வந்து 3.618 லெவல் வரைக்கும் கீழே வந்து வருது. கரெக்டாக வந்து டச் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து புல்லிஷ் எங்கல்ஃபின் கேண்டில் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்காங்க. ஓகே கைஸ், நீங்கள் கேண்டில்ஸ் வந்து என்ன மாதிரி கேண்டில்ஸ் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கேண்டில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நமக்கு வந்து ஒன்லி ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட், கூட்டல் கழித்தல் தான். சரிங்களா? ஸோ அந்த என்எஸ்சி சார்ட்டில் தரக்கூடிய இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் கால் சைட்லனா ப்ளஸ் பண்ணிக்கணும். ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ். புட் சைட்லனா அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரைக்கு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்சு கிடச்சிரும். ஸோ 23,500 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 23,500 புட்டு அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் ஒரு லெவல் கிடைக்கும். 23,500 காலுக்கான அப் சைடில் என்ன லெவல் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் சைடில் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கும். இதே தான் பேங்க் நிஃப்டிக்கும். கைஸ், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நைட் ஷிஃப்ட், இப்போ வந்து நைட் டியூட்டி சம்டைம்ஸ் நான் முடிச்சுட்டு வந்து மதியம் டியூட்டி போயிட்டு வந்து நான் வந்து 10:30 11 மணிக்கு வந்து இங்கே குவைத் டைமுக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுக்கும்போது வீட்டில் குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி ஸ்கூல் போகணும். ஸோ அந்த டைமில் நான் வந்து வாய்ஸ் அதிகமாக வச்சு பேச முடியாது. ஒரு சில நண்பர்களுக்கு வாய்ஸ் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சாரி கைஸ், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ண லெவல்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி எல்லாமே சொல்லியிருப்பேன். அதோட கால் ஆப்ஷன் எங்கே வாங்கணும், புட் ஆப்ஷன் எங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நடுவில் மார்க்கெட் ஏன் வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாமல் ஒரு சைட்வேஸ் மவுண்டனில் போனோம் அப்படின்னா 23,400, அதாவது 23,500லேருந்து கீழேயும் விழுகலை, 23,600க்கும் அவன் போகல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 23,600 புட் ஆப்ஷன் வந்து பிபி கீழே இருந்தான். அதே மாதிரி 23,400 கால் ஆப்ஷனும் பிபி கீழே இருந்தான். ரெண்டு பேருமே வந்து பிபியை யார் ஒருத்தவங்க பிரேக் பண்ணி மேலே வராங்களோ அந்த சைடு மார்க்கெட் வந்து மவுண்டம் தரணும். பட் அவன் வந்து தரவே இல்லை நிஃப்டி சைடில். ஸோ நிஃப்டியில் வந்து அப்படியே ஹோல்டப் ஆகிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பான். இல்லைனா நான் இந்த சார்ட் போட்ட இந்த இது வந்து உங்களுக்கு ஒன்று டவுன் சைடில் போயிருந்தான் அப்படின்னா இந்த டார்கெட் எல்லாமே எனக்கு மேலே அச்சீவ் ஆகிருக்கணும். இந்த பிரேக் இவன் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அங்கேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு கீழே விழுந்துட்டான். இது மட்டும் நல்ல மொமெண்டம் தந்துருந்தானா இன்றைக்கி வந்து 23,600 புட்டாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா 23,400 இருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி 23,500 வந்து கால் ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து நல்ல லோ லெவலில் இருக்கான், சப்போர்ட் லெவலில் இருக்கான். இது வந்து 15 பிரேக் பண்ணி கீழே போனால் தான் ரொம்ப வீக்னஸ்ஸு. இல்லைனா மேலே வந்து பிபி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், 23,500க்கு கால் ஆப்ஷனுக்கு சொல்லியிருப்பேன், 23,600 புட் ஆப்ஷன் சொல்லியிருப்பேன், 23,400க்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேவ் மெத்தடில் உங்களுக்கு தரக்கூடிய எஸ்டர்டே ஹை பாருங்க. ஸோ நேத்திய ஹையே அதுலேருந்து வந்து ஒரு ஹை அண்ட் லோ, ஸோ அதை மார்க் பண்ணிட்டு அந்த மிடில் அந்த லோலேருந்து ஒரு கம்பேக் தந்திருப்பான், மேலே ஒரு புல் பேக் தந்திருப்பான். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிங்கன்னா ஒரு 592. அங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணால் 850 பாயிண்ட். அந்த 850 பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,500 பிரேக் பண்ணி கீழே வரணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேங்க. கரெக்டாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 49,500 வரைக்கும் தான் வந்திருப்பான். அதுக்கும் கீழே இன்னும் வரலை. ஸோ வர வேண்டிய இது இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்.
கைஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேத்தே தந்த லெவல்ஸ். இது வந்து நான் வந்து இன்னைக்கு வரையில. இது எல்லாம் நேத்தே வரது லெவல்ஸ் சரிங்களா? ஸோ நேத்து வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரா பண்ணி சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வரைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். அப் சைடில் போனால் இது வரைக்கும் போகணுன்னு. இது ஃபிபனாச்சி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபிபனாச்சி எப்படி வரையணுன்றதை நான் அப்பப்போ இடையில ஒவ்வொரு வீடியோவில் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை போய் நீங்கள் இந்த தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் பிகினர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய சொல்லியிருப்பேன். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்க் நிஃப்டியோட 50 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்னாச்சி வந்து என்னோட லோ அண்ட் ஹை நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்சைட் லெவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இந்த ரேஞ்சிலேருந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபிப்னாச்சி ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த 0.5 0.6 லெவல் கிடைக்கும். அதுக்கு மேலே 1.0 1.6 அண்ட் 2.6 3.618 லெவல் கிடைக்கும். அதுக்கு மேலே 4.236 அதாவது 51 650 வரைக்கும் 51 700 வரைக்கும் ஒரு லெவல் கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த நீங்கள் ஃபிப்னாச்சி சார்ட் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த லெவல் 1.618 2.618 ஆவரேஜ் எடுத்திங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் ஒன்று வரும் 50,500. ஸோ அது சைக்காலஜிக்கல் லெவல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் வந்து அப்சைட் லெவல் மார்க் பண்ணுன்றதை நான் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸோ இன்னைய ஹைக்கு மேலே இன்னொரு ஹை இருக்குது. அது வந்து எஸ்டர்டேயில் ஒரு எஸ்டர்டே வந்து 8ஆம் தேதியான ஒரு லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ அந்த லெவல்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லெவல் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஒரு 0.5 0.6 லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு மேலே போகும்போது ஸோ இந்த 49,691 49,600 600லேருந்து 691 இந்த லெவல் வந்து ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். இங்கே இது வந்து ரிஜெக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா ஃபர்தராக இன்னும் நல்ல மூமெண்டம் மேலே தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அதான் அது ஃபிபனாச்சியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து எங்கேருந்து இது வரையும் போக போகிறோம் அப்படின்ற ரேஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி டவுன் சைட் லெவல் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபிபனாச்சி சார்ட் எடுத்து இங்கே லோ டு ஹை மார்க் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனாலும் ஸோ அந்த ஸ்விங் வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன் சைடில் என்ன லெவல் காட்டுதுன்னு தான் பாருங்கள், 0.516. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணுங்கள், ஏன்னா எல்லோன்றது ஒரு அலர்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போனால் அப்படின்னா டவுன்ஃபால் நல்லா பெருசாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ப்ளூ லைன் வரைஞ்சிக்கோங்க, டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே இந்த 1.618 இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மார்க் பண்ணிங்கன்னா டவுன் சைட் லெவல் இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ரேஞ்சு கிடச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் தான் டவுன் சைடில் இருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அப் சைடு போக முடியாமல் இந்த ஏரியாவில் வந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரான் அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ரிஜெக்ஷன் ஜோனை என்னென்னு நான் வந்து டைப் பண்ணி முடிக்கலை, இந்த ஏரோலாம் போடலை. ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ 10:30 ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் ஷிஃப்ட் ரெடி ஆகணும். ஸோ போய் தூங்கணும். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங்லி யூ கேன் பிளான் யுவர் ட்ரேட் ஃபார் ஃபிபனாச்சி. ஸோ டவுன் சைட் லெவலும் நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ என்னென்ன லெவல்ன்றதை நீங்கள் மார்க் பண்ணி நாளைக்கு ட்ரேடை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ அதேமாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ப்ரீமியம் கால்குலேஷன் லெவல்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி, அதோட டார்கெட், அதோட சப்போர்ட் லெவல், கால் அண்ட் புட் ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான், ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், அது ஒரே என்ட்ரி ப்ரைஸ் தான், ஒரே டார்கெட் தான். ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸஸை வந்து சார்ட்டில் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால்லையும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் இதே மாதிரி லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். 214 ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதே மாதிரி டார்கெட் லெவலில் வரைஞ்சி வச்சிங்கன்னா ஸோ எங்கே வந்து மார்க்கெட் வந்து யார் பிரேக் பண்ணுறா அப்படின்றத ஒரே பேஜில் 2-3 சார்ட் வச்சுக்கோங்க. ஸோ 2-3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் மார்க்கெட் வந்து எங்கே போக போகிறான் அப்படின்றது. ஓகே கைஸ், ஸோ இது வந்து
நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட் லெவலு. ஸோ இந்த லெவலை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ், அதோட என்ட்ரி, அதோட டார்கெட், அதோட சப்போர்ட் லெவல். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸ் யாராவது ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு என்னோடய சேனலை பார்த்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் வந்து 100% அக்யூரேட்டில் உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் தருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் ரியல் ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு டெய்லி ஒரு பேசிவ் இன்கம்மாக ஏதாவது ஒரு வருமானம் கொடுக்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஓகே கைஸ், இது வந்து இன்றைக்கான லெவல் சார்ட்டு. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்த அந்த லெவலில் வந்து சொல்ல மறந்துட்டீங்க பாருங்கள். சப்போர்ட் லெவலில் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்க நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருப்போம். உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இந்த சப்போர்ட் ஜோன் வந்து நேற்று வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் வந்து இங்கே பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால, சாரி கைஸ், கீழே உடச்சி கீழே வந்ததுனால திரும்ப மேலே ஏறும்போது ரிஜெக்ஷனாக அங்கே வந்து ஆக்ட் பண்ணியிருப்பான். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அங்கே ஆக்ட் பண்ணும்போது ஸோ எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக பாருங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 கிட்டத்தட்ட வந்து 1.25 மணி நேரம் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 1 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ஜோன்லேயே வந்து கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. அதாவது 49,300லேருந்து அந்த 400க்குள்ளே அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து 450 வரைக்கும் அப்படியே மேலே கீழே அப்படியே வந்து அப் அண்ட் டவுன் தந்துக்கிட்டே எவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வரையக்கூடிய இந்த ஃபிப்னாச்சி யூஸ் பண்ணி வரையக்கூடிய அந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஜெக்ஷன் ஜோனுன்றதை நேற்று சொல்லியிருப்பேன். கரெக்டாக பாருங்கள், அந்த ஜோனுக்கு கீழே வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்துட்டான். ஓப்பன் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் அப்படியே ஃபுல்லாக மார்க்கெட் கீழே வந்திருக்கும். ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் வந்து ப்ரீமியம் குரூப், விஐபி குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின தகவல் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஓகே கைஸ், இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நாளைக்கு. ஐ ஹோப் இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் சார்ட் லெவலில் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபடி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.01% தான் வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் தெரியாமல் செய்கிற தவறுனால தான் ஏற்படும். நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்னால் ஒரு நாளும் ஒரு வேலையும் ஏற்படாது. அதை வந்து நான் கேரண்டீடாக சொல்ல முடியும். ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இது வரைக்கும் 129 பேர் வந்து எனக்கு ஆதரவு தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ மென்மேலும் உங்கள் ஆதரவு கிடைக்கணுன்றதை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், see you tomorrow. Good luck.